ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. ஸோ 10th INM உடைய லெசன்ஸ் நம்ம ஆடியோ ரிவிஷனாக கொடுத்துட்ருக்கோம். 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளும் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 2 பாடம் கொடுத்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ இந்த ஆடியோ ரிவிஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா, புக் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கும் பட்சத்துலேயும் நம்மளால் படிக்க முடியல, கண் சோர்வாக இருக்கும், புத்தகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும், ஒரு மன சலிப்பு ஏற்படும். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கமே நமக்கே ஒரு சலிப்பு தட்டும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆடியோ ரிவிஷன் உங்களுக்கு நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரிவிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை படித்தவங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இது வரைக்கும் படிக்கல அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாமே ஸ்டோரி பேஸ்டு தான். அதனால் சும்மா வர்ற அந்த இயர்ஸு, கேரக்டர்ஸ் நேம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1க்கு 2 டைம் கேட்டிங்கன்னா நல்லா மைண்டில் படித்த மாதிரியே ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் புக் எடுத்து போய் படிக்கணுன்ற அவசியமும் இல்லை, ரிவிஷன் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, INM உடைய 3rd லெசன் 10th 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதோடைய பார்ட் 1 ஆடியோ ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் அப்படின்னும், இன்னொரு வகை எப்படி இருந்தாங்க, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் அப்படின்னும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒடுக்குமுறையோடு செயல்பட்ட இந்திய சமூகத்தை எதிர்த்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பூனேயில் ஜோதிபாபுல எதிர்த்தார், தமிழ்நாட்டில் அயோத்திதாசர், ராமலிங்க அடிகளார், கேரளாவை சேர்ந்த நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி, இவங்கெல்லாம் இந்த ஒடுக்குமுறையோடு செயல்பட்ட இந்திய சமூகத்தை எதிர்த்தவங்களாக இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களாக பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் இதை பற்றி பார்ப்போம். பிரம்ம சமாஜம், ஸோ வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ வங்காளத்தில் தான் அந்த சீர்திருத்த இயக்கங்கள் தொடக்க காலத்தில் ஸ்டார்ட்டே ஆச்சு. அப்படி பார்த்தா அதை யார் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்த பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினார்னு. ஆமாம், அவர் தான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு. எப்படின்னு பார்ப்போம். மேலை நாட்டு கருத்தால் கவரப்பட்டு சீர்திருத்த பணி மேற்கொண்ட தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர் தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய். இவருக்கு தாய்மொழி வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இதில் எல்லாமும் இவருக்கு புலமை இருந்தது. இவர் ஃபாலோ பண்ணுற கோட்பாடு என்னென்னா ஒரு கடவுள் கோட்பாடு. இவர் எதெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னா, உருவ வழிபாடு, இந்த சமய சடங்குகள், கேடு விளைவிக்கும் சமூக மரபு, பலதார மனம், பெண் அடிமைத்தனம், இதெல்லாம் இவர் தீவிரமாக எதிர்த்தார். இவருடைய காலம் என்னன்னு பாருங்கள், 1772 1833 வரைக்கும். 1772 1833 வரைக்கும். யார் இவர்? ராஜாராம் மோகன் ராய். எங்கே பிறந்தார்? வங்காளத்தில். அவருடைய தாய்மொழி வங்காளம். ஸோ அவருடைய கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடு. இவருக்கு தெரிந்த மொழிகள் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். சரி, இப்போ அவர் என்ன பண்ணார் பாருங்களேன், உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சார். அதுக்காக சட்டம் ஏற்ற சொல்லி பிரிட்டிஷ்ட கோரிக்கை விடுத்தவர் யார் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் என்ன சொன்னார்னா, இந்து மறைநூலில் ஒரு கடவுள் கோட்பாடு அதை பற்றி தான் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிறாரு. இந்து மறைநூலில் ஒரு கடவுள் கோட்பாடு தாப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத இயற்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரே நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் கொடுத்த அந்த அழுத்தத்தின் விளைவால் தான் 1829 வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத இயற்றுறாரு. ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறாருன்னா, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் பெண் கல்வி கருத்தை முன் வைக்கிறவரும் இவராக இருக்கார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் ஆங்கிலம், மேலை நாட்டு அறிவியல் இதெல்லாம் அறிமுகம் செய்ய ஆதரித்தவரும் நம்ம ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதெல்லாம் படிக்கலாம்ப்பா, ஆங்கிலம் படிக்கலாம், சயின்ஸ் மேலை நாட்டு சயின்ஸாக இருந்தால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆதரித்த ஒருத்தராகவும் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார். 1828 தான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத நிறுவுறார். ஆகஸ்ட் 20 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டுறார். அந்த கோவிலுக்குள்ள சிலையே கிடையாது.
உள்ளே என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா, எந்த மதத்தையும் ஏளனமாக பேசக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சார். அதுதான் அந்த கோயில். அந்த கோயிலில் சிலையே கிடையாது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1828 ஆகஸ்ட் 20 எங்கே? கல்கத்தாவில். அந்த 1828 தான் பிரம்ம சமாஜமும் நிறுவப்பட்ட ஆண்டு. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாடு, இந்த பொருளற்ற சமய சடங்கை தீவிரமாக எதிர்த்தது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த பிரம்ம சமாஜத்தில் ஒரு டிராபேக் என்னென்னா, நடுத்தர வர்க்கத்தை மட்டும்தான் ஈர்த்துச்சு. இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஈர்க்க தவறியச்சு. ஸோ இதுதான் பிரம்ம சமாஜத்துடைய டிராபேக். அப்போ பிரம்ம சமாஜம்னா 4 பாயிண்ட் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய டைம் பீரியட் 1772 1833. அவருடைய தாய்மொழி வங்காளம். கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடு. ஸோ 1828 பிரம்ம சமாஜம் நிறுவுறாரு. 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் கோவில் கட்டுறாரு. அந்த கோயிலுக்குள்ளே சிலை கிடையாது, எந்த மதத்தையும் ஏளனமாக பேசக்கூடாதுன்னு மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இவர் அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றுறாரு. அவ்வளோதான். இதுதான் பிரம்ம சமாஜம். ஸோ இவர் 1833 அந்த டைம் பீரியடில் இறந்து போயிடுறாரு இல்லையா. அதுக்கப்புறமா வர்றவர், இந்த இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறவர் தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவர் யாருன்னா, நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு பின்னாடி இவர் தான் இந்த பணிகளை மேற்கொள்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, மிதவாத சீர்திருத்தவாதி. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக கொண்டு போகக்கூடியவர். மிதவாத சீர்திருத்தவாதி. இவர் நம்பிக்கையை பற்றி ஒரு 4 கருத்து சொல்கிறாரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் ஒருவரே, அவரே உலகத்தை படைத்தார். ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னு பாருங்கள், கடவுள் நிலையானவர், எங்கும் இருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. தேர்டு, நாம் வீடு பேரு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அடையிறதுக்கு காரணம் அவரை வணங்குவதை பொறுத்தது. நம்ம வீடு பேர் அடையிறது இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் அவரை வணங்குறத வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த்து பாயிண்ட்டு, அவரை நம்புறது அப்படின்னா அவரை நேசிக்கணும், அவருடைய விருப்பப்படி நடந்துக்கணும். கடவுள் விருப்பப்படி நம்ம நடந்துக்கணும், அதுதான் அவரை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை பற்றி ஒரு 4 கருத்துக்களை முன்வைக்கிறார். கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் உலகத்தை படைச்சார், அவர் நிலையானவர், எங்கும் இருப்பவர், இணை யாரும் கிடையாது. நம்ம வீடு பேர் இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் அடையணுங்கிறது அவரை வணங்குறதை பொறுத்து தான் அமையும். அவரை நம்புறது அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், அவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறோம் அப்படிங்கிறது படி தான் இருக்குது, அவர் விருப்பப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொன்னது யார்? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஆள் வர்றாரு. யாருன்னா கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவங்க. அவர் 1857 இந்த பிரம்ம சமாஜ சபையில் இணைகிறார். எப்போ? 1857. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, விரைவான மாற்றத்தை விரும்பக்கூடியவர். நம்ம மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் கேசவ் சந்திரசன் எப்படிப்பட்ட ஆளுன்னா, விரைவான மாற்றத்தை விரும்பக்கூடியவர். 1866 சபை உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சின்ன ஒரு மோதல் ஏற்படுது. அதனால் பிளவு ஏற்படுது உள்ளுக்குள்ளே. அப்படி பிளவு ஏற்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, 1866 வெளியே வந்துடுறாரு. யார்? கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்திலேருந்து வெளியே இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒன்றை தோற்றுவிக்கிறார். அது எப்போ தோற்றுவிக்கிறார் தெரியுமா? 1886 தான் தோற்றுவிக்கிறார். 1886. 1857 சபையில் போய் ஜாயின் பண்ணுறார். 1866 மோதல் ஏற்படுது. அதுலேருந்து வெளியே 1886 அங்கிட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. 1886 இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறார். இவர் இந்திய பிரம்ம சமாஜம்னு தோற்றுவிச்சதுனால மகரிஷி தேவேந்திரநாத் தாகூருடைய அந்த பிரம்ம சமாஜத்துடைய பேர் எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஆதி பிரம்ம சமாஜம். ஸ்டார்டிங்லேயே தோற்றுவிச்சது இல்லையா அது, அதனால் ஆதி பிரம்ம சமாஜம்னு மாறிடுச்சு. இப்போ கேசவ் சந்திரசன் என்ன பண்ணுறாருன்னா, இடையில தன்னுடைய மகள் 14 வயதான தன்னுடைய மகளுக்கு 14 வயதான தன்னுடைய மகளை இந்திய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால் என்ன ஆயிரும்னா, இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறத தீவிரமாக எதிர்த்தது தான் அந்த அமைப்பு. ஆனால் அவர் குழந்தை திருமணத்தை ஆதரித்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு கேசவ் சந்திரசன். அதனால் கேசவ் அமைப்பில் இருந்து நிறைய பேர் விலகி அவங்க போய் சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவிடுவாங்க. அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க, சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை போய் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கேசவ் சந்திரசன் விரைவான மாற்றத்தை விரும்பக்கூடியவர். ஸோ 1857 சபையில் ஜாயின் பண்ணுறாரு. 66 மோதல் ஏற்படுது, அதனால் வெளியே வந்துடுறாரு. 86 18 இது எல்லாமே 18 செஞ்சுரி சரிங்களா. 1886 இந்திய பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு. இவர் இந்திய பிரம்ம சமாஜம்னு சொன்னால தேவேந்திரநாத்தோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் ஆகுது. தன்னுடைய 14 வயது மகளை வந்து இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ஸோ இதிலேருந்து இதை விரும்பாதவங்க வெளியே வந்து கேசவ அமைப்புலேருந்து வெளியே வந்து சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து யார் வர்றாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவரோட டைம் பாருங்கள் 1820 1891 வரைக்கும். 1820 1891 வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மை சீர்திருத்தவாதி. ஸோ நம்ம பார்த்தோம் யார், பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்ச ராஜாராம் மோகன் ராயும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். அதே போல் இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராவும் வங்காளத்தை சேர்ந்தவர். இந்த வங்காளத்தில் தான் அந்த சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கேள்விகள் வரலாம். சீர்திருத்தம், சமூக சமய சீர்திருத்தம் அப்படிங்கிறது எந்த இடத்துல முதல்ல தோன்றியது அப்படின்னா வங்காளம். தெரிஞ்சுக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் மற்றவங்கள்லாம் வந்து மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை நாடி போகும்போது இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராய் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்து மறைநூல்களை மட்டும்தான் நம்புறார். அதை வச்சே மேற்கோள் காட்டுறார், மக்களுக்கு புரிய வைக்கிறார். விதவைகளை எரிக்கிறது தப்பு, விதவையை மறுமணம் செஞ்சு கொடுக்கலாம், அதெல்லாம் இந்து மறைநூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து எடுத்து சொல்கிறார். அந்த கருத்துக்களையெல்லாம் ஒரு சின்ன நூலாகவும் வெளியிடுறார். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. இதை கொஷின் கேட்டிருக்காங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு டிஎன்பிசி கொஷினில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இவர் நிறைய கேர்ள்ஸ் ஸ்கூல் பெண்களுக்கான பள்ளிகள் தொடங்குறதுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்து இந்த இந்து குழந்தைகள் விதவையாக்கப்பட்ட இந்து குழந்தைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்கிறாரு. அவங்கள எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து அவங்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவராக இருக்கார் இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவருடைய இயக்கத்தோடைய இந்த விளைவால் தான் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1856 மறுமண சீர்திருத்த சட்டம். ஸோ இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா 56 மறுமண சீர்திருத்த சட்டம். 56 வயசு ஆகிட்டா கூட ஒரு பொண்ணு விதவையாக இருந்தாங்கன்னா மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 56 வயசானாலும் ஒரு பெண் வந்து என்ன பண்ணலாம், விதவையாக இருந்தால் மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுது. 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. இதெல்லாம் எப்படி யாரோட விளைவால் ஏற்படுத்தப்படுது, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட விளைவால் தான் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்களாம். ஸோ 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் வருது. 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. திருமண வயது சட்டம் முதல் திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 1860. ஸோ இப்போ 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறோம்ல. ஸோ திருமணம் அப்படின்னா கல்யாணம் பண்ணலேருந்து 60ஆம் கல்யாணம் வரைக்கும் திருப்பி ஒரு தடவை கல்யாணம் பண்ண தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் 60 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. இந்த திருமண வயசு முதலெல்லாம் பார்த்தோம்னா 10 இருந்துச்சு. அப்புறம் 1891 12 வயசாக இருந்துச்சு. 1891 12 வயசாக இருந்துச்சு. 1925 13 வயசாக உயர்த்திட்டாங்க. எப்போ 1925 சரிங்களா. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1929 இது ஈஸியாக இருக்குல்ல. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. ஸோ வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குறது, ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னா 1929 ரைமிங்காக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க 1929. ஸோ இப்போ இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராவ் வந்து வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மை சீர்திருத்தவாதி. ஸோ விதவை எரிக்கிறது, விதவை மறுமணம் இது தப்பு, விதவை மறுமணம் பண்ணலாம்லாம் சொன்னார். அந்த கருத்துக்களெல்லாம் சிறுநூலாக வெளியிட்டார். இவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொன்னாங்க. இவருடைய விளைவால் இயக்கத்தின் விளைவால் 1856 56 மறுமணம் பண்ணலாம். 56 மறுமண சீர்திருத்த சட்டம், 60 தான் திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. திருமண வயது முதல்ல 10, அப்புறம் 1891 12, 1925 13,
அப்படின்னு உயர்த்தப்படுது. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 19-29. சரிங்களா? இதோடு நம்ம முடிச்சிட்டோம். இது வரைக்கும் பிரம்ம சமாஜம் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து தான் பிரார்த்தனை சமாஜம் வர்றாங்க. பிரார்த்தனை அப்படின்னா சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைத்த மற்றொரு இடம். ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் வங்காளம். அங்கே தான் நமக்கு ஆதரவு கிடச்சிச்சு இல்லையா சீர்திருத்தத்துக்கு. அதை விட்டுட்டு அப்படியே போனோம்னா இந்த சைடு மகாராஷ்டிரா, மேற்கு சைடு இருக்க மகாராஷ்டிராவில் சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு கிடைச்ச மற்றொரு இடமா இருக்குது. அங்கே யார் வர்றா அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர். ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் 1867 1867 பம்பாயில் என்ன பண்ணுறாருன்னா பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆத்மராம் பாண்டுரங் 1867 பம்பாய் பிரார்த்தனை சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் 2 மேன்மை உறுப்பினர்கள் இருக்காங்க. யாருன்னா ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேரும் தான் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதுக்கெல்லாம் எதிராக பாடுபட்டிருக்காங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் ஆதரவாக, இந்த சாதி மறுப்பு திருமணம், சாதி மறுப்பு சமபந்தி, பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற்றம், இதுக்காக இவங்கெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. யார்? ஆர்சி பண்டர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடேவும். இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே மட்டும் ஒரு 3 சங்கங்களை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்னென்னு பாருங்கள். விதவை மறுமண சங்கம் 1861. நம்ம முன்னாடி பார்த்தோம் திருமண வயது சட்டம் 1860ன்னு. விதவை மறுமண சங்கம் இங்கே 1861. ஸோ 60 வயசில் கல்யாணம் பண்ணுறோமா, 61 கூட விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுமணம் பண்ணலாம் அடுத்த வருஷத்துலே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் 1861. அடுத்து பூனே சர்வஜனிக் சபா 1870. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ தக்கான கல்விக் கழகம் 1884. இந்த அமைப்புகளெல்லாம் நிறுவுறவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1867 பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இப்போ நம்ம பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் 2 முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ரிவிஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.